மக்களே, பிக் பாஸ் சீசன் 10க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல குறிப்பா கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் பிக் பாஸ் சீசன் 10 எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது, யார் யாரெல்லாம் கண்டஸ்டன்ஸ், குறிப்பா காமன் மேன் ஷோ எப்ப நடக்க போகுதுன்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அந்த ஒரு கேள்விகளுக்கு ஒரு பதிலான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவா இருக்க போகுது. இதுல நிறைய பேர் செகண்ட் லவ் பார்த்து கொஞ்சம் நிறைய பேர் இரிட்டேட்டும் ஆயிருக்கீங்கன்றது புரியுது. அதுவுமே கமெண்ட் செக்ஷன்ல பார்க்க முடியுது. பட் என்ன பண்றது, அந்த ஷோவும் முடிய போதும் இன்னும் கொஞ்ச நாள்ல. இன்னும் ஒரு 2 to 3 வீக்ஸ்ல முடிஞ்சிடும். அடுத்தது பிக் பாஸ் காமன் மேனை எடுத்துட்டு வந்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுலயும் காமன் மேன் பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்குது. அந்த அப்டேட்டும் உங்ககிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா ஐப் பண்ணிருங்க. நிறைய பேர் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாமல் வீடியோ பார்க்குற நபர்களே ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டுத்துலையுமே நம்ம 1 லட்சத்தை நெருங்கிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக் ஒரு 90,000 வந்துருச்சு. யூடியூப் பார்த்தீங்கன்னா 96,000 இருக்கு. ஒரு 4,000 வந்துச்சுன்னா நானும் அந்த பட்டனை வாங்கிடுவேன். ஓகே, அதுக்கு உதவி பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். பிக் பாஸ் சீசன் 10 பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், அக்டோபர் கிடையாது. இந்த வாட்டி செப்டம்பர் 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. 6 பிக் பாஸ் அட் அ டைம்ல ஒன்னா ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற மாதிரி ஒரு புதிய முயற்சியை அங்க எடுத்திருக்காங்க பனாஜ் ஏஷியா அந்த டீம். ஓகே, ப்ரொடக்ஷன் டீம் எல்லாத்தையும் ஒரே டைம்ல பண்ணுவோம், இதன் மூலியமா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணுன்ற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு பாப்புலரான ரியாலிட்டி ஷோ, பெரும்பாலான மக்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு ரியாலிட்டி ஷோ, அது எல்லா லாங்குவேஜில் அட் அ டைம் ரிலீஸ் பண்ணி ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்ணணுன்றதான் இன்டென்ஷன். இதுல இன்னும் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அக்டோபர் நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் கமெண்ட்ல வர்றது நானும் பாக்குறேன். அக்டோபர் கிடையாது, செப்டம்பர் 6 அப்படின்றத பதிவு பண்ணிடுறேன். ஓகே, அப்படிதான் தகவல் வந்திருக்கு. சரி, செப்டம்பர் 6னா அப்ப இந்த காமன் மேன் ஷோன்னு ஒரு ஷோ இருக்கு, அந்த ஷோ எப்ப நடக்கும் அப்படின்ற கேள்வி வரும் உங்களுக்கு அடுத்து. ஏன்னா இப்போ 1 மாசம் தான் இருக்கு, அதுக்குள்ள இந்த ஷோவை முடிக்கணும், இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா எல்லாரும் பிக் பாஸ் அக்னி பரீட்சா தெலுங்கு ஷோவை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 6 வீக்ஸ் நடந்தது இந்த ஷோ. 6 வீக்ஸுக்கு மேல கிட்டத்தட்ட 22 எபிசோடு அந்த ஷோ நடந்தது. அது அத்தனை ஒரு வாரத்துக்கு 2 எபிசோடுன்ற கணக்கு அந்த மாதிரி போச்சு. இப்போ அப்படி பார்த்தாலுமே இங்க டோட்டலா இடமே இல்லையே, கால்குலேட் பண்றதுக்கு கூட டைம் இல்லையே. அப்படி பார்த்தாலுமே 4 வாரம் தான் இருக்கு, 8 எபிசோடு தான் பண்ண முடியும். அதை வச்சு இவங்க எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி பல கேள்வி பலரிடம் இருக்கு. அதனாலதான் நீங்க இப்படி கேட்கறீங்கன்றது எனக்கும் புரியுது. பட் இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்க. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, 18 days to go அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இது பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் மலையாளத்தோட அக்னி பரீட்சா. ஸோ எந்த அக்னி பரீட்சாவுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ வந்துச்சு நீங்க யோசிச்சீங்கன்னா பிக் பாஸ் மலையாளத்துல தான் இந்த வாட்டி சீக்கிரமா ஒரு வீடியோ விட்டாங்க. இந்த மாதிரி நாங்களும் காமன் மேனா காமனா ஜென்ரலான ஒரு பீப்புள் எடுக்க போறோம், இந்த சினிமா துறை சார்ந்து இல்லாம பப்ளிக்ல இருந்து எடுக்க போறோன்ற மாதிரி ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் மோகன்லால் ஹோஸ்டான மோகன்லால் பேசி இதெல்லாம் பண்ணியிருப்பார். அந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்துருந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் என்னதான் மலையாளம் வீடியோ விட்டுருந்தாலுமே டைம் ஃப்ரேம் கொஞ்சம் பெருசா கொடுத்துருந்தாங்க. அடுத்து தமிழ் ரிலீஸ் ஆச்சு ஜூன் 1ஆம் தேதி. தமிழ் 15 நாட்கள் மட்டுமே டைம் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் மலையாளம், நெக்ஸ்ட் தமிழ். 15ஆம் தேதி மலையாளம் முடியறதுக்கு முன்னாடியே தமிழோட ஆடிஷன் சீக்கிரமா முடிஞ்சிச்சு. 15ஆம் தேதியே க்ளோஸ் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததுதான் தெலுங்கோட அக்னி பரீட்சா ரிலீஸ் பண்ணாங்க. இதுதான் சீக்வன்ஸா நடந்தது. இப்போ அதுல முதல் அப்டேட் யாரு கொடுத்திருக்கா? ஸோ பிக் பாஸ் அக்னி பரீட்சா ஆகஸ்ட் 15 முதல் அப்படின்ற ஒரு அப்டேட்டை மலையாளத்தை தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது மலையாளத்தில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்போ மலையாளமும் செப்டம்பர் 6ஆம் தேதி தான் ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது பிக் பாஸ். இப்போ இவங்க 15ஆம் தேதி கொடுத்துருக்காங்கன்னா 2 வாரம் தான் பிக் பாஸ் காமன் மேன் இருக்க போகுது. 2ல இருந்து அந்த 3 வாரத்துக்குள்ள பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ற அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் அக்னி பரீட்சை ஷோவோட ஃபினாலே மாதிரி நடந்து முடியும். அதுக்கப்புறம் டைரக்டா அவங்கள பிக் பாஸ்க்குள்ள அனுப்புற மாதிரி ஆல்ரெடி அவங்க எல்லாத்தையும் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஐப்பு ஏன்னா இந்த ஷோ ஏன் இவ்வளோ நெருக்கமா வைக்கிறாங்கன்னா அந்த காமன் மேன் ஷோ மூலியமா ஒரு ஐப்பு கிடைக்கும், அந்த கண்டஸ்டன்ஸுக்கும் கிடைக்கும், அந்த ஷோக்கும் கிடைக்கும். அப்படியே அந்த ஐப்பை அப்படியே பிக் பாஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும், கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாதுன்றதால 3 வாரம் நடத்தி அதை அப்படியே நெருக்கமா வச்சு அப்படியே இது பண்றது தான் இவங்களோட திட்டமா இருக்கு. அப்போ மலையாளத்துல வந்துருச்சுன்னா இப்ப எல்லா பிக் பாஸும் ஒரே டைம்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்ப எல்லா இது காமன் மேனா இருக்கட்டும், பிக் பாஸ் அக்னி பரீட்சையாவா இருக்கட்டும், எல்லாமே ஒரே நாட்கள்ல தானே ஸ்டார்ட் ஆகணும். அதன் அடிப்படையில ஸோ ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிக் பாஸ் காமன் மேன் ஷோவும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை பேஸ் பண்ண ப்ரோமோ இந்த வாரங்களே வருவதற்கான அறிகுறிகள் இருக்கு. இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் ஸ்டார்டிங்குள்ளேயே ப்ரோமோ வந்துடும்.
ஏன்னா வந்து ஒரு டூ வீக்ஸுக்கு முன்னாடியாவது இந்த ப்ரோமோ விட்டே ஆகணும். ஸோ அதில் ஆப்ஷனே இல்லை. ஏன்னா எப்பவுமே இந்நேரத்துக்கு வந்து ஆகஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். போன வருஷம்லாம் அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் மலையாளம் ஸ்டார்ட் ஆகும், 2வது செப்டம்பர்னாவே தெலுங்கு, அக்டோபர்னா தமிழ். இதுதான் ஒரு ஆர்டர். ஆனா இந்த வாட்டி எல்லா ஆர்டரும் முன்னுக்கு பின்னு. தெலுங்கு மட்டும் அவங்க ஆர்டர்ல கரெக்டா இருக்காங்க, மலையாளம் பின்னாடி போகுது, தமிழ் முன்னாடி வருதுன்ற சுச்சுவேஷன்ல தான் இப்ப. ஸோ பிக் பாஸ் காமன் மேனோட ஷோவோட டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15. அக்னி பரீட்சா தெலுங்குமே அவங்க நடத்திடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கம்பேர் டு மலையாளம் அண்ட் தமிழை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த ஷோ ஏற்கனவே ஒரு வாட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பண்ணதுக்கு அப்புறம் அதுல பயங்கரமான சக்சஸ் வந்து சீசன் 9 தெலுங்குல கிடைச்சிருக்குது. ஸோ அதனால அவங்க இந்த ஷோவை எடுத்துட்டு போவாங்க. நம்ம தமிழும் மலையாளம் தான் எப்படி பண்ண போறாங்கன்ற ஒரு பெரிய குழப்பமே இருக்கு. ஆனா அவங்கள பொறுத்தவரையும் குழப்பம் கிடையாது, சக்சஸை நோக்கி அவங்க டிராவல் பண்றாங்க. ஓகே, அடுத்ததாக இன்னும் நிறைய கமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸோட ப்ரோமோ எப்போ வரும்? ஏன்னா மலையாளத்தோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இந்தியோட ப்ரோமோ கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்க, லோகோ ரிவீல் பண்ணிட்டாங்க. தமிழ் எங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. தமிழ் ப்ரோமோ வர்றதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு வித்தின் இந்த ஒரு வாரம் காலகட்டத்தில் அந்த ப்ரோமோ வந்துரும்ன்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு. எதை பேஸ் பண்ணி நீ சொல்றேன்னு நீங்க கேட்கலாம். அடுத்து ஒன்றும் இல்லை மக்களே, ஒரு பேட்டர்ன் இருக்கு. பிக் பாஸ் 1, 2, 3 விட்டுருங்க. ஏன்னா அந்த 1, 2, 3 வந்து பார்த்தீங்கன்னா ஜூன்ல ஆரம்பிச்சு அந்த டைம் ஃப்ரேம்ல முடிஞ்சது. அதுக்கப்புறம் சீசன் நாள் கொரோனாக்கு அப்புறம் வந்த சீசன் எல்லாமே அக்டோபர் வாரம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதை அப்படியே எடுத்துட்டு போய் ஜனவரி அந்த பொங்கல் டைம்ல முடிச்சிருந்தாங்க. அதில் நிறைய வந்து ஸ்பான்சர்ஸும் சரி, நிறைய செலிப்ரேஷனான ஈவெண்ட்லாம் வந்தது. அதை வச்சு அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் இந்த வாட்டி எல்லாத்தையும் ஒன்னா இது பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு இதுவாக கிரியேட் பண்ணணும்னு டீம் முடிவு பண்ணிட்டாங்க ஓவரால். இப்போ செப்டம்பர் 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகணும்னா அங்கிருந்து ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி பிக் பாஸோட ப்ரோமோ ரிலீஸ் ஆகி ஆகணும். இதுதான் ஒரு வழக்கமா கிட்டத்தட்ட ஒரு 6 சீசன் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுல ஒரே ஒரு சீசன் மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப முன்னாடி வந்திருக்கு. சீசன் 7 மட்டும்தான் ரொம்ப ஃபாஸ்டா முன்னாடி வந்திருக்குது. ஓகே, அது ரொம்ப சீக்கிரமா விட்டுருப்பாங்க. ஆனா சீசன் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப லேட்டா இருக்கும் மற்ற சீசனை கம்பேர் பண்ணும்போது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் த சீசன் 4 to 5 வீக்ஸ்க்கு முன்னாடி ப்ரோமோ வந்திருக்கு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது செப்டம்பர் 6னா கிட்டத்தட்ட ஆகஸ்ட் ஸ்டார்டிங்ல இல்லை இந்த வாரம் எண்டிங்லேயே வந்து பிக் பாஸ் சீசன் 10க்கான தமிழ் ப்ரோமோ வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். ஓகே, இன்னுமே இந்த ப்ரோமோ வரல, இன்னும் தெலுங்கோட ப்ரோமோவுமே வரல. ஏன்னா தெலுங்கோட ப்ரோமோ இதன் ஃபாஸ்டா வந்துடும். அவங்களுமே இன்னும் டிலே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டுமே அடுத்த வாரம் இல்லை இந்த வாரம், இந்த 2 வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸோட ப்ரோமோவை நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். அடுத்து காமன் மேன் ப்ரோமோவும் முன்னாடி பின்னாடி எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா காமன் மேன் தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. மேபி காமன் மேனோட ப்ரோமோ ஃபர்ஸ்ட் வந்துடும். அதை தாண்டி செகண்ட் லெவல்ல இருந்து கூட நிறைய பேர் கண்டஸ்டன்ஸா பிக் பாஸுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா பிரியங்கான்றது வந்து அவங்க செகண்ட் லெவலுக்கான மெட்டீரியல் கிடையாது. பிரியங்கான்ற நபர் வந்து பிக் பாஸுக்கான பக்காவான மெட்டீரியல். எப்படி எந்த இடத்துல என்ன ரியாக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும்ன்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. குறிப்பா அதுக்கு ஒரு உதாரணமே நேற்று எபிசோட நீங்க பாத்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சண்டை ரெடி, இதுக்கு நான் ரெடின்ற மாதிரி எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிற ஒரு நபர். அதை தாண்டி வழக்கமா பிக் பாஸ்ல வந்து இந்த கப்புள்ஸை உள்ள அனுப்புறன்ற ஒரு வழக்கம் இருக்கு. போன சீசனும் அப்படி உள்ள அனுப்பிச்சாங்க. இந்த சீசனும் செகண்ட் லெவல்ல யாரெல்லாம் ஜோடி நல்லா சேர்றாங்களோ அந்த கப்புள் சென்சேஷன் வெளியே ஆச்சுன்னா அந்த 2 கப்புளையும் உள்ள எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கிரைட்டீரியாவை பார்க்கும்போது எனக்கு என்னமோ இப்போதைக்கு அந்த கிரைட்டீரியால இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வீணா மற்றும் தினேஷ் தான். அவங்க 2 பேரும் உள்ள அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. ஏன்னா தேஜஸ் நேகா போனா தேஜஸ் மூலியமா நமக்கு கண்டென்ட் கிடைக்கும். ஏன்னா தேஜஸ் போனார்னு வச்சுங்க, அவர் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. ஏதாவது பேசணும்னு பேசுவாப்பல, அதுல நம்ம கண்டென்ட்ல நிறைய கொடுத்துட்டு இருப்பாரு. ஆனா அவரு இந்த ஷோக்கு வேண்டாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த ஷோலயே வந்து தலைவர் என்ன பண்றாருன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஷோக்கெல்லாம் வந்தா ஆல்ரெடி சீசன் 9 அங்க ஆளை விட்டுருங்கடாப்பா அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா அந்த மாதிரி சீசன் 9ல என்னென்ன கண்டென்ட் வந்துச்சுன்னு நமக்கு தெரியும். அதுவே நம்ம ஒரு பக்கம் இது ஆயிட்டோம்னு வச்சுங்க. அதனால் இந்த வாட்டி எடுக்கிற கண்டஸ்டன்ட் ஒரு நல்ல கண்டஸ்டன்ஸா எடுங்க. கப்புள்ஸ் எடுக்க வேணாம். இந்த செகண்ட் லவ் ஷோல ட்ரெண்டிங் ஆகிற கண்டென்ட் கப்புள்ஸை எடுத்து போடுங்க, கண்டஸ்டன்ஸ் எடுத்து போங்க. அவங்க வந்து உள்ள வந்து என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா செகண்ட் லவ் வேற. ஆனா அது உள்ள வரும்போது 24 மணி நேரம் லைவ் என்னும் போது அதுல அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க, எந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்றது ரொம்ப குரூஷியலான மொமெண்ட் இல்லையா? அந்த மாதிரி நபர்களும் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொரு பக்கம் ரூமர்ஸ்ல குக் வித் கோமால்ல இருந்து யாராவது வருவாங்கல்ல, அந்த வழக்கத்துல உமீரோட பேர் வந்து அடிபட்டிருக்கு. அவருடைய பேர் வந்து சீசன் 9லயே அடிபட்டுச்சு.
பட் அதுக்கப்புறம் ஒரு சில கமிட்மெண்ட் இருந்தாலும் போயிட்டாரு. பட் இந்த வாட்டி ஒரு கமிட்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவர் இருக்கிறது ஃபுல்லா சிடபிள்யூ செட்டா தான் இருக்கு. குகுது கோமாளி செட்லயே புரள்றாரு, எல்லாம் பண்றாரு, அங்கேயே தான் இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது குகுது கோமாளி சீசன் 10ல இந்த வாட்டி அமீர் வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். ஸோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. இதுக்கப்புறம் நிறைய பிக் பாஸோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஸோ உங்ககிட்ட ஒரு ஹெல்ப்பு என்னன்னா, பின்னாடி இந்த கலர் நிறைய பேர் வந்து இன்னும் மாத்தாம வச்சுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால உங்களுடைய சஜஷனை சொன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பை கைஸ்.